பொதுவாக ஃபித்னாக்கள் நம்முடைய உள்ளத்தை தான் பெரும்பாலும் தாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, துரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா, உள்ளத்திற்கு ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்கப்படும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாக்களை உள்வாங்குகிறதோ அதிலே ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் என்று சொல்கிறார்கள். இப்ப உள்ளத்தை தான் ஃபித்னா முதலில் அட்டாக் பண்ணுகிறது. உள்ளங்கள் தான் ஃபித்னாக்களினால் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன. எனவே இந்த உள்ளத்தை நேர்த்தியாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரான் 8வது வசனத்தில் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார். நல்லடியார்கள் கேட்ட ஒரு துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இந்த துஆவை நாம் பாடமாக்கி கொள்ள வேண்டும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழியை தந்த பிறகு நீ எங்களுடைய உள்ளத்தை வழிகேட்டில் ஆக்கிவிடாதே, உள்ளம் தடம் புரளக்கூடியதாக ஆக்கிவிடாதே என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். அப்ப உள்ளத்துக்கு நேர்வழி கிடைத்துவிட்டால் அந்த உள்ளம் ஃபித்னாக்களுக்குள் அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடம் இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு துஆ தான், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக. இப்ப ஃபித்னாக்களுடைய காலத்திலே உள்ளம் தடுமாறும். குறிப்பாக உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களில் பயங்கரமான ஃபித்னாக்களாக ஷுபஹாத் ஷஹவாத் என்கிற ஃபித்னாக்களை உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஷுபஹாத் என்று சொன்னால் சந்தேகம். ஈமானுடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஷுபஹாத் என்று அழைக்கப்படும். இப்ப ஃபித்னாவுடைய காலத்தில் மனிதன் ஈமானுடைய விஷயங்களில் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவான். எனவே அவன் அல்லாஹ்விடத்தில் அந்த ஃபித்னாவிலிருந்து உள்ளத்தை பாதுகாக்க துஆ செய்ய வேண்டும். அதே போல ஷஹவாத், ஷஹவாத் என்றால் இச்சைகள், ஆசைகள் என்பது அர்த்தமாகும். இப்ப இது ஒரு பயங்கரமான ஃபித்னாவாகும். இப்போது நாம் அந்த ஃபித்னாவை எல்லா வழிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால் சினிமா பார்ப்பதாக இருந்தால் தியேட்டர் தான் போக வேண்டும். அதே போல ஒரு சீரியல் பார்ப்பதாக இருந்தால் அதற்கு டிவி வேண்டும், கனெக்ஷன் வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இன்று எல்லோருடைய போன்களிலும் இந்த ஃபித்னாக்கள் இலகுவாக கிடைக்கின்றன, இச்சைகள். அதே போல ஆபாசம், விரசம் இந்த போன்களிலே நிறைந்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இச்சைகள், ஆசைகள் தூண்டப்படுகின்றன. இவைகளெல்லாம் உள்ளத்தை பாதிக்கிற மிக பயங்கரமான ஃபித்னாக்களாகும். ஷுபஹாத் என்கிற ஃபித்னா, ஷஹவாத் என்கிற ஃபித்னா. எனவே இந்த ஃபித்னாவுக்குள் உள்ளம் சென்று விடாமல் உள்ளத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹுடைய தூதரே நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, முஅஜிசாத்துகளை அவர்களை காண்பிக்கிறார்கள், அல்லாஹோடு பேசுகிறார்கள், முனாஜாத் செய்கிறார்கள். அவர்கள் அதிகமாக கேட்கிற துஆ அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்று சொன்னால், நம்மை போன்றவர்கள் எவ்வளவு அதிகமாக அதை கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக் வபிமா ஜிஅத பிஹி, உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் இந்த உள்ளம் புரண்டு விடும் என்று பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆம், உங்களுடைய விஷயத்திலும் நான் பயப்படுகிறேன்.
இன்னல் குலூப பைன இஸ்புஐனி மின் அஸாபிஇல்லா யுகல்லிபுஹா கைஃப யஷா. இதயங்கள் அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன, அவன் விரும்பியபடி அதை புரட்டுகிறான் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் திர்மிதி, அஹ்மத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா உம்மல் முஃமினீன் மா கான அக்ஸரு துஆஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான இந்தகி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற போது, உங்களிடம் இருக்கிற போது அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ எது என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்கிற துஆவைத்தான் அவர்கள் அதிகமாக கேட்டார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அதிகமாக அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்கிற இந்த துஆவை தொடர்ச்சியாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய சுஜூதுகளில், அத்தஹியாத்தின் இறுதியிலே, அதே போன்று பொதுவாக துஆக்கள் கேட்கும்போது, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இன்றைய காலத்தில் குறிப்பாக நாம் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்கிற துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது. ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்கிறார்கள். அதே போல முஸ்னத் அஹ்மதிலும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ஒரு நீண்ட செய்தியாகும். இதிலே ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக வருகிறார்கள். சஹாபாக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் உதிக்க பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை, ஏன் லேட் ஆகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வேகமாக தொழுகை நடாத்துகிறார்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் விரைவாக தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களை அந்தந்த இடங்களிலே உட்காரச் சொல்லிவிட்டு பல விஷயங்களை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீ கேள் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீ கேள், உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நன்மைகள் செய்வதை நான் கேட்கிறேன், நன்மைகள் செய்ய வேண்டும், நான் அதை உன்னிடம் கேட்கிறேன். வதர்கல் முன்கராத், பாவங்களை விட வேண்டும் என்று கேட்கிறேன். வஹுப்பல் மசாக்கீன், ஏழைகளை நேசிக்க வேண்டும் என்பதை உன்னிடம் கேட்கிறேன். வ அன் தக்ஃபிர லி வ தர்ஹம்னி, என்னை நீ மன்னித்து எனக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று உன்னிடம் கேட்கிறேன். வ இதா அரத்த ஃபித்னத கௌமின் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், வ இதா அரத்த ஃபித்னதன் ஃபீ கௌமின், வ இதா அரத்த ஃபித்னதன் ஃபீ கௌமின் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், ஒரு சமுதாயத்தில் ஃபித்னாவை நீ நாடிவிட்டால் ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்படாமல் என்னை நீ மரணிக்க செய்து விடுவாயாக. வ அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக், மேலும் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னை நேசிப்பவர்களுடைய நேசத்தையும் நான் கேட்கிறேன். வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக், உன்னை நேசிப்பதை அடைவதற்குரிய அமல்களை நான் நேசிப்பதை உன்னிடம் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்கிற இந்த செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதியில் 3235வது இலக்கத்தில், அதே போல முஸ்னத் அஹ்மதிலே 22162வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே வருகிற துஆ நாம் முடியுமானவரை மனப்பாடம் செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், இதை ஓத முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாக்கீன் وأن تغفر لي وترحمني وإذا أردت فتنة في قوم فتوفني غير مفتون وأسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ் நன்மைகள் செய்வதை உன்னிடம் கேட்கிறேன். வ தர்கல் முன்கராத், பாவங்களை விடுவதை உன்னிடம் கேட்கிறேன். வ ஹுப்பல் மசாகீன், ஏழைகளை நேசிப்பதை கேட்கிறேன். வ அன் தக்ஃபிர லி வ தர்ஹமனி, என்னை மன்னித்து எனக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதை நான் கேட்கிறேன். வைதா அரத்த ஃபித்னதன் ஃபீ கௌமின் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், ஒரு சமுதாயத்தை நீ ஃபித்னாவை கொண்டு சோதிக்க நினைத்து விட்டால் அந்த ஃபித்னாவுக்குள் அகப்படாமல் என்னை மரணிக்க செய்ய வேண்டும் என்று உன்னிடம் நான் கேட்கிறேன். ஒரு கூட்டத்தை, ஒரு சமுதாயத்தை நீ ஃபித்னாவுக்குள் ஆக்க நினைக்கிறாய் என்றால் அந்த ஃபித்னாவுக்குள் அகப்பட்டு விடாமல் நான் மூத்தாக வேண்டும் என்பதை உன்னிடம் கேட்கிறேன். وَأَسْأَلُكَ حُبَّكَ وَحُبَّ مَنْ يُحِبُّكَ, யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னை நேசிப்பவர்களுடைய நேசத்தை கேட்கிறேன். وَحُبَّ عَمَلٍ يُقَرِّبُ إِلَى حُبِّكَ, உன்னை நேசிப்பதற்கு இட்டுச் செல்லக்கூடிய அமல்களை நேசிப்பதையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று வருகிறது. இந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து ஓதிக்கொள்ள வேண்டும். இவை சுன்னத்தான குர்ஆன் சொன்ன துஆக்களாகும். ஹதீஸ்ல வரக்கூடிய அதே போல ஒரு துஆ சொன்னோம், குர்ஆன்ல வரக்கூடிய துஆக்களாகும். இவற்றை நாம் இந்த காலத்தில் அதிகமாக ஓதுகிற போது அல்லாஹு தஆலா இந்த ஃபித்னாக்களில் இருந்து நம்மை பாதுகாப்பான்.